மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே வெற்றி பெறுவதற்காக நாம் எல்லாரும் வழி தேடிக் கொண்டிருக்கிறோம். இதோ ஆர்எச் லெஸ்ஸர் என்ற சமய போதகரும் அறிஞரும் ஆகியவர் வாழ்விலே வெற்றிக்கான வழியை நமக்கு இவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் கூறுகிறார், "It is only by trying again and again the most stubborn vice can be broken. The most beautiful virtue can be gained by perseverance. If you really perceive, if you try again and again, you must succeed." பாருங்கள், அவர் பயன்படுத்துகிற அந்த கடைசி வார்த்தை, "You must succeed." நீ வெற்றி பெற்றாக வேண்டும். எதனால், எவ்வாறு? இதோ அவர் குறிப்பிடுகின்ற வழிகள். மீண்டும் மீண்டும் முயற்சிப்பதால் நமக்குள் இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நம்மால் மாற்ற முடியும். அவ்வாறே விடாமுயற்சியால் மட்டுமே நமது வாழ்விலே ஒரு நல்ல பண்பை உருவாக்க முடியும். விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய்தால் வெற்றி பெறுவாய். வெற்றி பெற்றாக வேண்டும். அந்த இறுதி 2 குட்டி வார்த்தைகளை பாருங்கள். நான் வெற்றி பெற்றாக வேண்டும். எப்போது? இந்த விடாமுயற்சி என்பது என்னிடத்திலே இருக்கும்போது. அவர் கூறுவதை நாம் பார்க்கும்போது, உதாரணமாக ஒரு மனிதனுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரே நாளில் நான் மாறிவிடுவேன் என்று சொன்னால் முடியாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் அந்த பழக்கத்தை அவர் தன்னிடமிருந்து அகற்றலாம். அதே போல ஒரு நற்செயலை செய்வதற்காக முடிவெடுத்தால் மீண்டும் மீண்டும் செய்யும்போது அந்த நற்செயல் ஒரு நட்பண்பாக நம் வாழ்விலே மாறும். எனவே வெற்றிக்கான மிக முக்கியமான வழி விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி பெறுவாய் என்றல்ல, நீ வெற்றி பெற்றாக வேண்டும். You must succeed. கட்டாயம் இது நீ வெற்றி பெறுவாய். எப்போது? விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய்கின்ற போது, நீ செய்ய வேண்டிய காரியங்களை விடாமுயற்சியோடு செய்து கொண்டே இருந்தால் வெற்றி உன் எதிரிலே வரும். உன்னை வெற்றி அரவணைத்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.